திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். என் பேர் கங்குலி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸ்டார்டிங்கில் அட்மிஷன் பண்ண சொல்ல ஒரு 1000 ஃபீஸ் தான் கட்ட சொன்னாங்க. அது மட்டும் தான் கட்டினா அதோட பில்லு நல்லா வச்சுருந்தோம். இப்போ வந்து ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு எங்கே போகிறதுனே தெரியல. வீட்டில் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எந்த முடிவு தெரியாத இருக்கோம். திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறோம். 2ஆம் ஆண்டு மாணவி, விலங்கியல் துறை. நாங்கள் இந்த கல்லூரி வந்து சேரும் போது என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கான கல்வி கட்டணமோ எக்ஸாம் ஃபீஸும் இல்லைன்னு சொல்லி தான் எங்களை வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எக்ஸாம் ஃபீஸு கட்ட சொல்கிறாங்க, காலேஜுக்கான ஃபீஸு கட்ட சொல்கிறாங்க. இது வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே சொல்லலை. நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, ஹால் டிக்கெட் தர மாட்டோம், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கான ஃபீஸை கட்டணும், இந்த கல்லூரி ஆண்டுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் கட்டினா தான் ஹால் டிக்கெட் தரோன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் நாளைக்கு போய்ட்டு எக்ஸாமுக்கு படிக்கட்டா இல்லை எக்ஸாம் எழுத தான் தெரியல, இல்லை எக்ஸாம் ஃபீஸுக்கு இப்போ ஹால் டிக்கெட் கொடுத்தா தான் நாங்கள் நாளைக்கு போய் எக்ஸாமை எழுத முடியும். இப்போது எங்களுக்கு வந்து இந்த கட்டண சலுகை வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி படித்தவங்களுக்கு வரைக்கும் கிடையாது, அந்த ஜிஓவும் கிடையாது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கு இல்லை, எந்த கல்வி கட்டணமும் இல்லைன்னு தான் சொன்னாங்க. நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அதே தான் சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்களும் வந்து ஜாயின் பண்ணோம். இந்த 1 இயர் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஆண்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கூட எது சொல்லலை, எக்ஸாம் வந்து வரும்போது தான் இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணம் நீங்கள் வந்து கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் கொடுப்போன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோன்னா, எங்களுக்கு அப்புறம் வரவங்களுக்கும் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன இருந்ததோ அதுவே எங்களுக்கும் வேண்டும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்கான கல்வி கட்டணம் இலவசம்ன்ற ஒரு விளம்பரத்தை பார்த்து அதை சொல்லி தான் எங்களை ஜாயின் பண்ணாங்க. இப்போ வந்து கல்வி கட்டணமும் கொடுங்க, எக்ஸாம் ஃபீஸும் கொடுங்கன்னு கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? எங்கே எங்களுக்கு கல்வி கட்டணம் கம்மியாக இருக்கோ அங்கே தான் நாங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். நீங்கள் வந்து கல்வி கட்டணம் இல்லைன்னு சொல்லி தானே எங்களை வந்து ஜாயின் பண்ணீங்க. இப்போ வந்து கல்வி கட்டணம் கட்டணம் நாங்கள் எங்கே போகிறது? இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொடுக்கணும். யாரும்மா கேட்குறது பணத்தை? ஃபீஸ் கட்ட சொல்லி யார் கேட்குறது? நிர்வாகம்.